அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் 26 ஃபெப்ரவரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்ம தரப்பில் இருக்குது. சரிங்களா, நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. ஒரு 60% அவங்க அப் ட்ரெண்ட்லேயும் ஒரு 30% டவுன் ட்ரெண்ட்லேயும் வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் அது 22,477 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சிலிருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 30% டவுன் ட்ரெண்டுக்காக இறங்க வாய்ப்பு. இன்கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்காக அவங்க இன்னும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கீழே 30%க்காக இறங்கலாம். ஃபஸ்ட் அவங்க 30% இறக்குவாங்க மார்க்கெட்டை. ஃபஸ்ட் 30%க்கு அவங்க மார்க்கெட்டை கீழே இறக்குவாங்க. அது 21,770 அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் 60% அப் ட்ரெண்ட் அப்படின்னும் போது அது 22,470 ரீச் ஆகும். ஆனால் கண்டிப்பாக அது 22,477 ரீச் ஆகுதுன்றது கன்ஃபார்மான விஷயம். சரிங்களா, இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 1 வீக் எப்படி இருக்கும். ஆனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட மூவ்மெண்ட்டையும் செக் பண்ணிடலாம். சைட் பை சைட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் பார்த்துட்ருக்கோம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 60% அப் ட்ரெண்டும் 30% டவுன் ட்ரெண்டுன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறலாம். மேலே ஏறி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஒரு 30% அங்கே வந்து இருக்குது. 22,390. ஓகே, இல்லை மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் கீழே பை வால்யூம் இருக்குது. இதை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் 22,309 வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 60% உங்களுக்கு குறைஞ்சிரும். மேலே கீழே இறங்கி இருக்கின்றதுனால அவங்க ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க. எப்பயுமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் சரி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, மார்க்கெட்டை இந்த மெத்தடில் தான் மூவ் பண்ணாங்க. ஒன்ஸ் முன்னே இருக்கிற பொசிஷன்லேருந்து அவங்க மேலே ஏற்றிடுவாங்க. இல்லை கீழே இறக்கிட்டு 50% 60% தான் மூவ் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் பேஜ் கூட இருக்குது. சரிங்களா, நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.